பிரியமானவர்களே, இன்றைய நாளின் வேத வசனம் சங்கீதம் 48ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் இன்ற நாளில் நமக்கு தெரிவிப்படுத்துகிறதான வார்த்தை, இந்த தேவன் எந்த தேவன் என்று நாம் கேட்க வேண்டும். இந்த தேவன் என்று சொல்லும் பொழுது எந்த தேவன்? அவர் வானத்தையும் பூமியும் சர்வ அதிகாரத்தையும் உடைய தேவன். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, அவர் சதா காலங்களில் ஜீவனோடு இருக்கிற தேவன், உயிருள்ள தெய்வம், அவர் பேசுகிற தெய்வம், அவர் அற்புதங்களை செய்கிற தெய்வம், அவர் முடியாதவைகளை முடியும் என்று சொல்லுகிற தேவன், இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவன். இந்த தேவனை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். ஆம் பிரியமானவர்களே, அவரை விசுவாசிக்கிற யாவரும் அவர் தேவனாயிருக்கிறார். யாரெல்லாம் அவரை நம்புகிறார்களோ அவர்களுக்கு அவர் தேவனாயிருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் தான். அந்த தேவன் எந்தெந்த காலத்திலே நமக்கு அனுகூலமான துணையாயிருக்கிறார்? இந்த பூமியிலே பிறக்கும் முதல், வளர்ப்பு முதல், இறக்கும் வரை இந்த 3 பருவங்களிலும் தேவன் நம்மோடு இருக்கிறார். பிரியமானவர்களே, இங்கே மரண பரியந்தம் என்ற வார்த்தை குறித்து நாம் சில நேரம் தியானிக்க போகிறோம். மரண பரியந்தம் என்பது 2 மரணங்கள் உண்டு. ஒரு மனிதனுக்கு 2 விதமான மரணம். ஒன்று ஆத்துமாவிலே மரணம், ஆத்துமா மரணம் என்று சொல்லும். ஆத்துமா மரணம் என்பது என்ன? அந்த ஆத்துமா பாவத்தினாலே வாழ்கிறதான ஆத்துமா, அது பாவத்திற்கு மரிக்க வேண்டும். பிரியமானவர்களே, அந்த செத்த ஆத்துமாவிலே பாவம் இருக்கிறது. அதனாலே அங்க மனமாற்றம் இல்லை, அந்த ஆத்துமாவிலே விடுவு இல்லை, அந்த ஆத்துமாவுக்கு உதவுவார் இல்லாமல் இருக்கிறது. எனவே பாவம் செய்யும் பொழுது நம்முடைய ஆத்துமா மரித்து போகிறது. நம்முடைய இருதயம், நல்ல இருதயம், அது கெட்டு போகிறது. எனவே ஆத்துமாவிலே மரணம் உண்டாகிறது. இரண்டாவதாக சரீர பிரகாரமான மரணம். நாம் வயதாகி மரிக்கலாம், அல்லது ஒருவேளை எதிர்பாராத விபத்தினாலே மரிக்கலாம். எப்படி மரித்தாலும் அது சரீர பிரகாரமான மரணம். எனவே ஆத்துமாவிலே மரித்ததான மனிதனை தேவன் தம்முடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினது போல அவருடைய வார்த்தையை அனுப்பி அந்த ஆத்துமாவை புதுப்பிக்கிறார், அந்த ஆத்துமாவை வாழ வைக்கிறார். மரித்து பாவத்திலே மரித்து போனதான ஆத்துமாவை கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி உயிரடைய செய்கிறார். பலனுள்ளதான ஒரு ஆத்துமாவாக மாற்றுகிறார், ஒரு விசுவாசியாக மாற்றுகிறார், ஒரு அக்கினி நிறைந்த ஒரு வாலிபனாக தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். எனவே ஆத்துமாவிலே நாம் உயிர் அடைய வேண்டும், ஆவியிலே பலனுள்ளவர்களாய் இருக்க வேண்டும், பேசுகிற வார்த்தையிலே சத்தியம் வெளிப்பட வேண்டும், கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட வேண்டும். அதை போல நாம் மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். நம்முடைய மரண பரியந்தம் நாம் இந்த பூமியை விட்டு கடந்து செல்லும் வரை கர்த்தர் நம்மோடு கூட இருந்து துன்பத்திலும் கஷ்டத்தின் மத்தியிலும் வேதனையின் மத்தியிலும் ஆண்டவர் நம்மை தேற்றி நடத்துகிறவராய், எல்லாவற்றிலும் வெற்றி பெறச் செய்கிறவராய், எந்த இடத்திலே வெட்கப்படுகிறோமோ அந்த இடத்திலே கர்த்தர் தலை நிமிரச் செய்கிறார். பிரியமானவர்களே, எனவே நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறதான கஷ்டங்கள், துன்பங்கள், உபத்திரங்கள், பாடுகள் எவைகளாய் இருந்தாலும் அந்த காரியத்திலிருந்து நம்மை விடுவித்து நடத்துவதற்கு சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆம்,
இந்த தேவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் தினந்தோறும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வேத வசனங்களை நாம் படித்து தியானித்து அதன்படி ஜெபித்து வாழ்வதற்கு முயற்சி செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்து அவர் நம்மோடு சதா காலமும் மரண பரியந்தம் நம்மை நடத்துவேன் என்று வாக்குரைத்த தேவன் நம்மை நிச்சயமாய் எப்பேற்பட்ட மரணத்தில் இருந்தால் எப்பேற்பட்ட மரண கட்டுகள மரண கண்ணிகளிலே நீங்கள் அகப்பட்டிருந்தால் தேவன் விடுவித்து அந்த பூமியின் வாழ்க்கை நிறைவாய் முடிப்பதற்கு பரிசுத்தமாய் வாழ்வதற்கு கர்த்தரோடு இசைந்து நடப்பதற்கு தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு தேவனுடைய கிருபைகளை பெற்று அநேகருக்கு சுவிசேஷம் அறிவிப்பதற்கு தேவன் நம்மையும் எடுத்து எல்லோரையும் அழைத்திருக்கிறார். எல்லோரையும் ஊழியம் செய்ய சொல்றார். யாரெல்லாம் அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறீர்களோ எல்லோரும் செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, இது ஊழியர் மட்டும் செய்கிற பணி அல்ல. தம்மை அறிந்தவர்கள், ஆண்டவருடைய சத்தியத்தை அறிந்தவர்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக கொண்ட ஜனங்கள் இருளில் உள்ள மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். இது நம் மீது விழுந்த கடமையா இருக்கிறது. எனவே பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இந்த வசனத்தின்படி மரண பரியந்தம் அவர் உண்மையுள்ளவராயிருந்து எப்படி நம்மை ஜீவனோடு நடத்துகிறாரோ அதை போல நாமும் அவருக்கு பிரியமானதை செய்வதற்கு முற்படுவோம். பிரியமானதை செய்ய ஆவியானவர் உதவி செய்வார். கர்த்தருடைய வேதம் நமக்கு உதவி செய்யும். சத்தியம் நம்மை நடத்தும். இப்பொழுது நாம் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிதாவே ஸ்தோத்திரம், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம். இந்த நாளின் சங்கீதம் 48 அதிகாரம் 14 வசனத்தின்படி ஆண்டவரே, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்ற வசனத்தின்படி உடைய பிள்ளைகள் ஆண்டவரே, என்னை நடத்துவதற்கு யாருமே இல்லையே, வாழ்வதை விட மரித்து போனால் நலமாயிருக்குமே என்று தவறான யோசனைகளோடு முடிவுகளோடு கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக தொடுவீரா. இதை யாரெல்லாம் பார்க்கிறார்களோ, கடன் பாரம் என்னை அழுத்துகிறதே, நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், இந்த வாழ்க்கையிலே எனக்கு ஒண்ணுமே கிடைக்கலையே, இன்பம் கிடைக்கவில்லையே, சமாதானம் கிடைக்கவில்லையே, நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்று தங்களுடைய உயிரை மாய்த்து கொள்ள இருக்கும் ஒவ்வொரு ஆண்டவரே பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் என்று அந்த மரண கண்ணிகளில் இருந்து விடுவிப்பீராக, மரண கட்டுகளில் இருந்து விடுவிப்பீராக, சாபத்தில் இருந்து விடுவிப்பீராக, எல்லா பிசாசின் கிரியிலிருந்து மந்திர சூனியங்களில் இருந்து விடுவிப்பீராக. இன்று ஆண்டவரே, நீர் மரண பரியந்தம் உண்மையுள்ளவராயிருக்கிறீர். நீர் எங்களுக்கு உண்மையாய் இருந்து எங்களை நடத்துகிறவராயிருக்கிறீர். யாரெல்லாம் ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கை வெறுத்து போய் தங்களுடைய வாழ்க்கை கசப்பாய் மாறிவிட்டது என்று எண்ணிக்கொண்டு ஆண்டவரை புலம்பிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை போய் சென்றடையட்டும். ஆண்டவரே, அவர்களுடைய வாழ்க்கையில இருக்கிறதான மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றுகிற தெய்வம் நீர். ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் சதா காலங்களிலும் எங்களோடு இருக்கிற தேவன் அவர்களோடும் இருந்து நீர் ஆண்டவரை செய்கிற காரியங்கள் அதிசயமாயிருக்கும், ஆச்சரியமாயிருக்கும், அற்புதமாயிருக்கும் என்பதை அவர்களுக்கும் வெளிப்படுத்தும். ஆண்டவரே, அவர்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா குற்றங்கள், குறைகள், சாபத்தின் வல்லமைகள் இயேசுவின் வார்த்தையின் அக்கினியினால இந்த ஜெபத்தின் மூலியமாக ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் ரத்தம் ஒரு அற்புதம் செய்யும். அவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆண்டவரை கட்ட வேண்டிய காரியங்களை கட்டுவீராக, இடிக்கப்பட வேண்டிய காரியங்களை இடித்து நொறுக்கி போடுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே அவர்களுக்கு உதவி செய்யும். ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.